ஹாய் ஆல். ஸோ இன்றைக்கி வந்துட்டு குயிக்கான ஒரு ராகி முருங்கை போட்ட அடை தான் வந்து செய்ய போகிறோம். ஸோ அதுக்கு வந்து நான் கடலைப்பருப்பு இந்த டம்ளர் அளவுக்கு எடுத்து நல்லா வாஷ் பண்ணி ஊற வச்சிட்டேன். ஸோ இது கூட வந்து பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் இந்த மாதிரி ஒரு 4-5 தோலெல்லாம் உரித்து வச்சு வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து ஒரு 2 இல்லைன்னா 3 காஞ்ச மிளகா, நான் வந்து 3 காஞ்ச மிளகா வந்து லைட்டாக வாஷ் பண்ணி அதையும் நான் எடுத்து வச்சுக்கிட்டேன். ஸோ இது கூட வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ராகி மாவு. ஸோ 3 டேபிள் ஸ்பூன் போட்டோன்னா ஒரு 4 அடை கிட்ட வரும்னு வச்சுக்கோங்களேன். அது கூட இந்த முருங்கைக்கீரை இலை இருக்குல்ல, அது வந்துட்டு நல்லா வாஷ் பண்ணி அதையும் போட்டு இந்த மாதிரி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ நான் அரைக்கும் போதே கல் உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணி அரைச்சிட்டதுனால நான் உப்பு எதுவும் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணல. சீரகம் போடணும், சீரகம் சொல்ல மறந்துட்டேன். அதெல்லாம் போட்டு நம்ம இந்த மாதிரி தோசைக்கல்லில் வச்சு தட்டிக்கலாம். இல்லை நீங்கள் பட்டர் பேப்பர் இருந்துச்சுன்னா அதில் கூட தட்டி நீங்கள் அப்படியே போட்டுக்கலாம். ஸோ லைட்டாக எண்ணெய் ஊற்றி இந்த மாதிரி அடை வந்து போட்டு எடுத்தோன்னா செம்மையாக இருக்கும். கடலைப்பருப்பு அதிகமாக போடுறதுனால டேஸ்ட் வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும்.